வெல்கம் டு ஷண்மு மைஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் டாபிக். அதுவுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் டாபிக், பட் இட் இஸ் ஆல்சோ டு காம்ப்ளிகேட் டு பி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஸோ எக்கோசிஸ்டம்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் வாட் இஸ் எக்கோசிஸ்டம். ஸோ எக்கோசிஸ்டம்னா அங்கே இருக்கிற பர்டிகுலர் ஸ்பீஷியஸ் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் டு ஃபார்ம் அன் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஸோ எக்கோசிஸ்டம்னா என்ன, அங்கே இருக்கிற எல்லா ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்பீஷியஸும் இன்ட்ராக்ட் பண்ணுறது வித் ஒன் அனதர் இஸ் கால்ட் அஸ் என்னது எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? ஸோ எக்கோசிஸ்டமோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன. ஸோ எக்கோசிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 கிளாஸிஃபை பண்ண நம்மளால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஹெட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன் சைக்கிள், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எக்காலஜிக்கல் சசஷன். சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் நம்ம இன்றைக்கி எனர்ஜி ஃப்ளோ தான் பார்ப்போம். ஸோ எனர்ஜி ஃப்ளோக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூட்ரியன் சைக்கிள், அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்காலஜிக்கல் செஷன் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ எனர்ஜி ஃப்ளோனா என்னென்னு பார்ப்போம். ஸோ எனர்ஜி ஃப்ளோனா அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எனர்ஜி ஃப்ளோனா என்ன, ஒரு டிராஃபிக் லெவல். ஸோ ஒரு டிராஃபிக் லெவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராஃபிக் லெவலில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த உலகத்தில் எவ்வளோ பிளான்ஸ் இருக்கும். ஸோ என்விரான்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராஃபிக் லெவல். ஸோ அந்த பிளான்ஸை கன்சியூம் பண்ணுறவங்க யார்? ஸோ அந்த பிளான்ஸை கன்சியூம் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சப் ஸ்பீஷியஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட் அஸ் டேக் ஃப்ராக், கிராஸ் ஹோப்பர். சிம்பிளாக நம்ம கிராஸ் ஹோப்பர் எடுப்போம். சரிங்களா? ஸோ கிராஸை வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஹோப்பர் வந்து இன்டேக் பண்ணும் இல்லைங்களா? ஸோ நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் கிராஸ் இல்லைனா வந்து பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே கேன் மேக் தேர் ஆன் ஃபுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் சன்லைட். ஸோ அவங்க வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? ஸோ அவங்க என்னன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து தே ஆர் கால்ட் ஆஸ் ஆட்டோட்ராப்ஸ். சரியா? ஸோ அந்த ஆட்டோட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்டேக் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹோப்பராக இருக்கலாம், ரேபிட்டாக இருக்கலாம், கோட்டாக இருக்கலாம், டியராக இருக்கலாம். ஸோ யார் வேணால் அந்த பிளான்ட்டை வந்து இன்டேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை இன்டேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டிராஃபிக் லெவல். ஓகேங்களா? ஸோ கிராஸை வந்து இன்டேக் பண்ணுறது யார்? ரேபிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராஃபிக் லெவல். கிராஸ் ஒரு டிராஃபிக் லெவல். நெக்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் இன்டேக் பண்ணுறது ஒரு டிராஃபிக் லெவல். ஸோ நம்ம வந்து ரேபிட், ஹோஸ், அப்புறம் வந்து கோட், டியர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராஃபிக் லெவல் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை சாப்பிட்றதுக்குனே நிறைய அனிமல்ஸ் இருப்பாங்க. சச்சஸ் கார்னிவரஸ் அனிமல், வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? எக்ஸாம்பிள் வந்து லயன், டைகர், சீட்டா, லெப்பர்ட், க்ரொக்கோடைல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராஃபிக் லெவல். சரிங்களா? இவங்களை கன்சியூம் பண்ணுறவங்க யாராச்சும் இருப்பாங்க, இல்லைனா அதோட அவங்க ஃபுட் செயின் வந்து எண்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ. ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ. புரிஞ்சுதுங்களா? எ டிராஃபிக் லெவல் இஸ் எ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ இன் எக்கோசிஸ்டம். ஸோ ஒரு எக்கோசிஸ்டமில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கிராஸு அதோட எனர்ஜி யார்கிட்ட போகும்? கோட் கிட்ட போகும். ஸோ கோட்டோட எனர்ஜி யார்கிட்ட போகும்? அனிமல்ஸ் கிட்ட போகும். கார்னிவரஸ் அனிமல்ஸ் சச் அஸ் ஹியூமன் பீயிங், சச் அஸ் லயன், சச் அஸ் டைகர். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கோசிஸ்டமில் வந்து எனர்ஜி ஃப்ளோ மூவ் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? தி ட்ராபிக் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பொசிஷன் இட் ஆக்கிபைஸ் இன் அ ஃபுட் செயின். ஸோ இது ஜென்ரலாக எப்படி இவங்க வந்து ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செயின் மூலியமாக தான். சரிங்களா? ஸோ ஃபுட் செயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது கூட எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபுட் செயின் தான். சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் செயின் எடுத்திங்கன்னா நம்மளோட ஃபுட் செயின் என்னவாக இருக்கும்? ஸோ ஃபுட் செயின் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் தான் ஆரம்பிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் கிராஸ். அதை இன்டேக் பண்ணுறதுக்கு கிராஸ் ஹோப்பர் இன்டேக் பண்ணுறதுக்கு ஃப்ராகை இன்டேக் பண்ணுறதுக்கு ஸ்னேக்கை இன்டேக் பண்ணுறதுக்கு ஈகிள். இந்த மாதிரி தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் ஃபுட் செயின். புரிஞ்சுதுங்களா? ட்ராபிக் லெவல் இன்ட்ராக்ஷன் டீல் வித் ஹவு தி மெம்பர் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம் ஆர் கனெக்டட் பேஸ்ட் ஆன் நியூட்ரிஷனல் நீட்ஸ். ஸோ ட்ராபிக் லெவல் வந்து பார்த்திங்கன்னா எக்கோசிஸ்டமில் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா நியூட்ரிஷனல் நீட்ஸ் வழியாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ட்ராபிக் லெவல்லேருந்து இன்னொரு ட்ராபிக் லெவலுக்கு எந்த மாதிரி நியூட்ரிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னு பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக் லெவல். அது எது கீழே வருது? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம் கீழே வருது. ஓகேங்களா? ஸோ எனர்ஜி ஃப்ளோ த்ரூ தி ட்ராபிக் லெவல் ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் டு தி சப்சிக்வெண்ட் ட்ராபிக் லெவல் இஸ் யூனிடைரக்ஷனாக தான் இது போகும். ஓகேங்களா? எப்போவுமே ரிவர்ஸ் டைரக்ஷனில் வராது. கன்சியூமர்ஸ்லேருந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வராது. ப்ரொடியூசர்ஸ்லேருந்து தான் கன்சியூமர்ஸ்க்கு எப்போவுமே எனர்ஜி ஃப்ளோ போகும். சரிங்களா? எனர்ஜி லெவல் டிக்ரீஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் trophic level upward due to the loss of energy in the form of heat at each trophic level.
ஸோ எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் வந்து ஒரு பர்டிகுலர் கிராஸ்லேருந்து இன்டேக் பண்ணும். கிராஸ் வந்து இன்டேக் பண்ணுறது யார்? ஸோ கிராஸை வந்து இன்டேக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக், இல்லை கிராஸ் ஓப்பர் எக்ஸாம்பிளுக்கு வைப்போம், சரிங்களா? ஸோ அந்த கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் ஓப்பர் இன்டேக் பண்ணதுக்கப்புறம் அது எனர்ஜி கன்சியூம் பண்ணும் இல்லைங்களா? ஸோ அந்த எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த கிராஸ் ஓப்பர் வந்து அந்த எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஓடுறதுக்கு, நடக்கிறதுக்கு, சிம்பிளாக சொல்லப்போனால் அது டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ்க்காக அந்த எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணும், சரியா? ஸோ அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ்லேருந்து கிராஸ் ஓப்பர் கிட்ட 100% எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50% தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? சச்சாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் ஓப்பர் வந்து பார்த்திங்கன்னா 50% எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணிருச்சு. ஸோ மிச்சம் ஒரு அடுத்தது யார் ட்ராபிக் லெவல் இருக்கா? ஸோ மிச்சம் அடுத்த ட்ராபிக் லெவல் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சச்சாஸ் எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம்? ஸோ நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவல் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக். ஸோ ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ராபிக் லெவல். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஓப்பர் 50% இருக்கும்போது தான் ஃப்ராக் வந்து கன்சியூம் பண்ணுது. ஸோ ஃப்ராக் வந்து 50% தான் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஃப்ராக் வந்து இதோட டே டு டே ஆக்டிவிட்டிக்காக என்ன பண்ணிட்டு இருக்கும்? ஸோ டே டு டே ஆக்டிவிட்டிக்காக ஃப்ராக் வந்து அதோட ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கும்போது 25% வந்து யூஸ் பண்ணிடும். மிச்சம் இருக்க 25% எனர்ஜி வந்து ஸ்னேக் வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் எனர்ஜி டிக்ரீஸ் கம்மியாகிட்டே இருக்கும், சரிங்களா? ஓகே, இந்த ட்ராபிக் லெவல் இன்ட்ராக்ஷன் இன்வால்வ்ஸ் 3 கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 கான்செப்டில் இதை பிரிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப். இன்றைக்கி நம்ம 2 டாபிக் தான் பார்ப்போம். இது கீழே ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப் பார்ப்போம். நாளைக்கு வந்து எக்கோலஜிக்கல் பிரமிட்னா என்னென்னு பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஃபுட் செயின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஃப்ரம் க்ரீன் பிளான்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் த்ரூ எ சீரீஸ் ஆஃப் ஆர்கானிசம் with repeated eating and being eaten link is called as food chain. ஸோ ஃபுட் செயின் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் ஒன் ட்ராஃபிக் லெவல் டு தி அதர் ட்ராஃபிக் லெவல். அதை விட இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் எனர்ஜி ஃப்ரம் க்ரீன் பிளான்ட்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து கன்சியூமர்ஸ்க்கு போகிறதா வந்து பார்த்திங்கன்னா என்னது ஃபுட் செயின், சரியா? ஈச் ஸ்டெப் இன் ஃபுட் செயின் இஸ் கால்ட் அஸ் ட்ராபிக் லெவல். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஃபுட் செயின் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எண்ட் வித் டாப் கார்னிவரஸ். ஸோ ஆரம்பிக்கிறது ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து ஆரம்பித்து முடியறது யார்கிட்ட முடியும்? டாப் கார்னிவர்ஸ் அனிமல்ஸ் கிட்ட தான் இது முடியும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இது ஃபுட் செயினில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கிரேசிங் ஃபுட் செயின், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெட்ரஸ் ஃபுட் செயின். ஸோ கிரேசிங் ஃபுட் செயின்னா ப்ரொடியூசர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரேசிங் ஃபுட் செயின். டெட்ரஸ் ஃபுட் செயின்னா டெட் லீவ்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டெட் ஆர்கானிசம், ஃபார் எக்ஸாம்பிள் மரத்துலேருந்து இலை விழுகும் இல்லைங்களா? ஸோ இலை விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த இலை வந்து டீகே ஆரம்பிக்கும். ஸோ அந்த இலை டீகே பண்ணுற மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து யார்? ஹென், பீஜியன் எல்லாம் பேர்ட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும், ஓகேங்களா? அதை விட இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஹியூமன் பீயிங்ஸோட டெட் பாடி வந்து டீகே ஆகும். ஸோ அதை யார்? மைக்ரோ ஆர்கானிசம் சாப்பிடுவாங்க. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் கன்சியூம் பண்ணுறது யார்? சச் அஸ் ஹென், பேர்ட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணும். ஸோ பேர்ட்ஸை கன்சியூம் பண்ணுறது இன்றைக்கி பேர்ட்ஸை கன்சியூம் யார் பண்ணுவாங்க? ஸோ சச் அஸ் டாப் கார்னிவர்ஸ் அனிமல் இல்லை ஹியூமன் பீயிங்ஸ் கூட கன்சியூம் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ டெட் அனிமல்ஸ்லேருந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா டெட்ரஸ் அண்ட் பிளான்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரேசிங் ஃபுட் செயின். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம், ஃபுட் செயின். So only green plant are able to convert or trap solar energy and convert into chemical energy. So green plantsக்கு மட்டும்தான் ஃபுட் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா green plantsக்கு மட்டும்தான் சோலார் எனர்ஜி ஒன்றுமே இல்லைங்க, சன் தான், சரிங்களா? ஸோ அந்த சோலார் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபுல் அட்வான்ஸ்மெண்ட் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் பிளான்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபுட் செயினோட எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா the transfer of energy and nutrient through succession of organism through repeated process of eating and being eaten up, சரிங்களா? இது வந்து டெஃபினிஷன். ஸோ இதில் பார்க்குறதாங்க ஃபுட் செயின். சச் அஸ் ப்ரொடியூசர்ஸ், அதுக்கப்புறம் கிராஸ் ஓப்பர்ஸ், அதுக்கப்புறம் மைஸ், ஸோ எலி சாப்பிடுறது. ஸோ எலியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் வந்து ஈகிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுட் செயின், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபுட் வெப். ஸோ ஃபுட் வெப் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லிங்க்டு, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேபிட் ஒரு ஸ்பீஷஸ் இருந்துச்சுன்னா அந்த ரேபிட் வந்து பாம்பு மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இருக்கா? இல்லை, பாம்பு சாப்பிட்லாம், அதை விட கொஞ்சம் பெரிய அனிமல்ஸ் ஃபாக்ஸ் சாப்பிட்லாம், ஸ்னேக் சாப்பிட்லாம். அதே மாதிரி நீங்கள் வந்து பாக்டீரியா இல்லைனா வந்து மைக்ரோ ஆர்கானிசம் எடுத்து பாருங்கள். மைக்ரோ ஆர்கானிசம்னால் பேர்ட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ணும் அவசியம் இருக்கா? எலி சாப்பிட்லாம், மைஸ் சாப்பிட்லாம், ஈகிள் சாப்பிட்லாம், ஓகேங்களா? ஃபங்கஸ் சாப்பிட்லாம்.
லிசார்ட் சாப்பிட்லாம், அந்த மாதிரி. புரிஞ்சுதுங்களா? ஸோ நிறைய காம்படிஷன் ஒரு ஸ்பீஷஸ்க்கு இருந்தாலே அது வந்து ஃபுட் வெப்புங்க. ஓகேங்களா? அதனால தான் இது வந்து இன்டர்லிங்க்டுன்னு வாங்க. ஃபுட் வெப் ரெப்ரசென்ட் ஆல் பாசிபிள் பாத்வே ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ இன் அன் எக்கோசிஸ்டம். Okay, if any of the intermediate food chain is removed, the succeeding link of the food chain will be get affected largely. Suppose நீங்கள் ஃபார் இந்த பிக்கில் இருக்கிற நம்ம கிராஸ் ஹோப்பரை எடுத்து மாற்றுவோம். சரி, நீங்கள் இந்த கிராஸ் ஹோப்பரை எடுத்தீங்கன்னா, இங்கே கிராஸ் ஹோப்பர் எடுத்திங்கன்னா இந்த லிசார்டு வந்து பாதிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பாக்டீரியா பாதிக்கும், அதே மாதிரி இந்த ஈகிள் பாதிக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பாதிக்கும், அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பீஷஸ் பாதிக்கும், ஃப்ராக் பாதிக்கும் இல்லைங்களா? ஃப்ராக் வந்து எப்போவுமே கிராஸ் ஹோப்பரை தேடி போகணுன்னு அவசியமே இல்லை. ஃப்ராக் வந்து ஒரு சின்ன எறும்பை தேடி போகலாம், பூச்சியை தேடி போகலாம், எதை வேணால் தேடி போகலாம் இல்லைங்களா? ஸோ மல்டிப்புள் ஸ்பீஷஸ் ஃபுட்டுக்காக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வெப். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் வெப்பில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் கன்சியூம் பண்ணுறோம், கோட் கன்சியூம் பண்ணுறோம். சப்போஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நின்றுச்சு, சிக்கனோட ப்ரொடக்ஷனே இப்போ வேர்ல்ட்லேயே இல்லை. என்ன பண்ணுவாங்க எல்லோரும்? நான்வெஜ்ஜுக்காக என்ன பண்ணுவாங்க? அடுத்த இதுக்கு போவாங்க, கோட்டுக்கு போவாங்க. கோட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்? நிறைய எல்லோரும் கோட்டுக்கு தான் வருவாங்க, ஏன்னா சிக்கன் ப்ரொடக்ஷனே இங்கே வேர்ல்ட்லேயே இல்லை இல்லைங்களா? ஸோ கோட்டுக்கு வரும்போது கோட் என்ன ஆகும்? கோட்டுக்கு ஷார்ட்டேஜ் என்ன ஆகும்? அதோட இதுவும் கம்மியாக வந்துட்டு இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஹென்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஹியூமன் பீயிங்ஸு. கோட்டையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது எங்கே போவோம்? கவ் இல்லைங்களா? ஸோ பீஃப் அதுக்காக போகும். ஸோ நம்ம வந்து பீஃப்க்கு போகும்போதோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆர்கானிசம் இல்லைனா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எதுனா ஆர்கானிசம் சொல்லலாம். ஸோ லெட்டஸ் டேக் ஃபிஷ். ஸோ நம்ம வந்து ஃபிஷ் கிட்ட போவோம் இல்லைங்களா? நான்வெஜ்ஜுக்காக நம்ம ஃபிஷ் கிட்ட போவோம். ஸோ ஃபிஷ்ஷை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணி அதுவும் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் முடிஞ்சிடும். அப்படியே முடிஞ்சு போகும்போது லைஃப்பில் அந்த எக்கோசிஸ்டமில் இருக்கிறது எல்லா ஸ்பீஷீஸும் வந்து டெட்டாக வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஃபுட்டே இருக்காது. கடைசியில் ஹியூமன் பீங்க்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆகும்? எஃபெக்ட் ஆகிடுவாங்க. அப்போ அவங்களும் டெத், தே ஆல்சோ வில் பிகம் எக்ஸ்டிங்க்ட் இல்லைங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வெப். இப்போ நான் இதில் போட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட்டோட ஃபுட் வெப். ஓகேங்களா? ஸோ டெசர்ட்டில் வந்து பாக்டீரியா இருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா ஈகிள் சாப்பிடும். ஸோ அதே மாதிரி ஸ்னேக் வந்து பார்த்திங்கன்னா மைஸை சாப்பிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வெப்னாலே இன்டர்லிங்க் தான். ஸோ மனுஷன் வந்து கிராஸ் கட்டியும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பினாச், கீரை எல்லாம் மனுஷன் சாப்பிட்லாம். ஸோ கீரை மனுஷன் சாப்பிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவான்? கீரை மட்டும் தான் சாப்பிட முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி எங்கே போவான்? நான்வெஜ் கிட்ட போவாங்க. ஸோ நான்வெஜ் கிட்ட போகும்போது இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ சில பேர் வந்து கீரை கிட்ட போவாங்க, சில பேர் வந்து சிக்கன் கிட்ட எல்லாம் நான்வெஜ் கிட்ட போவாங்க, சில பேர் எக் அந்த மாதிரி போவாங்க, சில பேர் வெஜிடபிள்ஸ், சில பேர் ஃப்ரூட்ஸ் கிட்ட போவாங்க. இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிட்ட மட்டும் போயிட்டு இருந்தாலும் இல்லை ஃப்ரூட்ஸ் கிட்ட மட்டும் போயிட்டு இருந்தாலும் என்ன ஆகும்? ஃப்ரூட்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும், அதே மாதிரி இங்கே சிக்கனும் கம்மியாகிட்டே இருக்கும். எது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ, எது நம்ம கையிலேருந்து விட்டு போயிட்டுருக்கோ, ஹியூமன் பீங்ஸோட கம்ப்ளீட் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் போகும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வெப் முடிஞ்சிருச்சு. நம்ம இன்றைக்கி வந்து ஒரே ஒரு கொஷின் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபுட் வெப் பற்றி ஒரு கொஷின், ஃபுட் செயின் பற்றி ஒரு கொஷின், ப்ரிலிம்ஸ் பேஸ்ட் கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு தி ஃபுட் செயின் இன் அன் எக்கோசிஸ்டம் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபுட் செயின் பற்றி அவங்க கேட்குறாங்க. சரி வாங்க ஃபுட் செயினை நம்ம என்னென்னு பார்ப்போம். A food chain illustrates the order in which a chain of organisms feed upon each other. கரெக்டு தான். நம்ம வந்து பார்த்தோம் ஃபுட் செயின்னா என்ன, இல்லுஸ்ட்ரேட் பண்ணுறது என்ன? செயின் ஆஃப் ஆர்கானிசம் ஒரு ஸ்பீஷஸ்லேருந்து இன்னொரு ஸ்பீஷஸ் கிட்ட டிபெண்ட் ஆகுது, இல்லைனா ஃபீட் பண்ணுறது. ஸோ கிராஸ்லேருந்து கிராஸ் ஓப்பர், அது ஒரு ஃபீடிங் மெக்கானிசம். கிராஸ் ஓப்பர் டு ஃப்ராக், ஒரு ஃபீடிங் மெக்கானிசம் ஆஃப் ஃப்ராக். கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஃபுட் செயின் ஆர் ஃபவுண்ட் வித்தின் த பாப்புலேஷன் ஆஃப் எ ஸ்பீஷியஸ். ஃபுட் செயின் ஆர் ஃபவுண்ட் வித்தின் தி பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பீஷஸ். தப்புங்க. ஃபுட் செயின் வந்து வித்தின் தி பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பீஷஸ் மட்டும் இருக்காது, அது வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டாக இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. மறந்துடாதீங்க, எப்போவுமே இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும், இன்கரெக்ட். ஸோ இன்கரெக்ட் கேட்டாலே ஃபஸ்ட் ஒன் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் ஒன் எலிமினேட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா we will derive at the answer C. சரிங்களா? ஸோ the answer is C, 2 and 3. I hope you all enjoy the video. Thank you.